ஹலோ கைஸ், வெல்கம் டு வாய்தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐ கில்ட் தி மெயின் பிளேயர்ங்கற மான் சீரிஸோட பார்ட் 9. கண்டிப்பா இந்த எபிசோட் ஒரு வாரம் கழிச்சு வரும்னு நினைச்சிருப்பீங்க. அதை உடைச்சு காட்டிட்டேன் பாத்தீங்களா? சரி விடுங்க, இதுக்கு முன்னாடி நான் பண்ணது எனக்கே கேவலம் தான். அதை இப்போதைக்கு இதுக்கு மேல பேச வேண்டாம். சரி, நம்ம கசகசன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். எடுத்தது நம்ம ஃபெர்மேக் தான் பேச ஆரம்பிக்காப்ல. இந்த குரூப் ப்ராஜெக்ட்டுக்காக நீங்க ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்பேஸ்மேன்ஷிப்பை சூஸ் பண்ணி கொடுத்திருக்க டைமுக்குள்ள அதை பத்தி ரிசர்ச் பண்ணணும். டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை நீங்க எப்படி பண்றீங்கன்னு பாத்துக்கிட்டு அதுக்காக நான் பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். கூட்டத்துல ஒரு பையன் கையை தூக்கி, சார் ஆனா இது ஸ்பியர் பயன்படுத்துற பசங்களுக்குலாம் அட்வான்டேஜா அமையதா அப்படின்னு சொல்லி கேட்க, அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சோ யாருக்கும் இது அட்வான்டேஜ் எல்லாம் அமையாது. இப்ப மனுஷன் முன்னாடி நிறைய சாப்ஸ்டிக்ஸ் காட்டுறாரு. இதுல வந்து ஒன்னு சூஸ் பண்ணுங்க. அதுல ரேண்டமா நீங்க எந்த குரூப்பை சேர்ந்தவங்கன்றத போட்டுருக்கோம். ஆக்சுவலி பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி லைஃப்ல நம்ம ஹீரோ கூட யாரு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்களோ அவங்கள போட்டுருவாங்க. அதனாலேயே பையன் எவ்வளவு முக்குனாலும் அந்த டைம்ல ஒண்ணுமே இருக்க முடியாது. ஆனா இந்த டைம் அது அப்படியே டிஃபரண்டா மாறுது. நம்ம ஹீரோவோட டீம்ல அலிஷா, ஜேகர், ஹவுரன் 3 பேர் இருக்காங்க. அவங்க 3 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க தான். ஜேகர் ஒரு தேர்ட் ரேங்க் நைட். அலிஷாவை பத்தி சொல்லவே வேண்டாம், ஒரு பயங்கரமான ஸ்வாட்ஸ் உமன். கடைசியா நம்ம தானை தலைவி ஹவுரன் ஆட்டிட்யூட் கொஞ்சம் மோசமா இருந்தாலும் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு. இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. என்னோட பெயின்ஃபுல் பாஸ்ட் லைஃப்க்கு பை பை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ அவங்க கிட்ட பக்கத்துல நான் ஒரு 3 மணி நேரத்துக்கு ட்ரைனிங் ரூம் ரிசர்வ் பண்ணிருக்கேன். அந்த இடத்துக்கு போனது ஃபர்ஸ்ட் தியரியும் எபிலிட்டிஸையும் கத்து கொடுக்குறேன்னு சொல்றான். அப்படியே சீன் கட்டக்குது. அந்த ட்ரைனிங் ரூமுக்குள்ள பயங்கரமா சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஜேகர் நம்ம ஹீரோ கிட்ட அந்த ட்ரைனிங் ரூம் நம்ம 2 மாசத்துக்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட் தானே? ஆமா. அது கூடவே இந்த ரூம்ல இருக்கிற தர சோவர் எல்லாமே ஹை டென்சிட்டி உள்ள ஷாக் அப்சர்வ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ். கரெக்ட் தானே? ஆமா. அதுக்காகவே இந்த இடத்துல அதிகமான காசு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் எப்படி இந்த இடம் அழிஞ்சு போச்சு? இந்த ட்ரைனிங் ரூம் இந்த மாதிரி நிலைமைக்கு வந்ததுக்கான காரணமே ஹவுரனோட ஒரே ஒரு பஞ்ச் தான். நம்ம ஹீரோ தான் அலிஷா ஸ்பியரை யூஸ் பண்ண சொல்லிட்டு ஹவுரனை அவ கூட சண்டை போட சொல்லிருப்பான். ஆனா இப்படி நடக்கும் நம்ம ஹீரோ எதிர்பார்க்கல. கொஞ்சம் ஹவுரனோட ரியாக்ஷனை பாருங்க. அவ என்ன பண்ணிருக்கான்றது அவளுக்கே தெரியாத மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. இப்படி பண்ணதுனால ட்ரைனிங் ரூமை விட்டு எங்களை அடிச்சு துரத்திட்டாங்க. இப்போ நம்ம எங்க போய் பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அப்படியே சீன் காட்டுது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம குரூப்பை சேர்ந்து எல்லாரும் வந்திருக்காங்க. உங்க மனசுல இருக்கிற வாரத்தில் இறக்கி வச்சு உங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அலிஷா நம்ம ஹீரோ கிட்ட, நேத்து என்னோட பவரை கண்ட்ரோல் பண்ணாம விட்டதுக்கு நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அலிஷா, உனக்கு எவ்வளவு வேணா பிராக்டிஸ் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி உன்னோட ஸ்பேர்ஸ்மேன்ஷிப் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அதை காப்பி பண்ணல அப்படியே நானும் ஒரு ஸ்பேர்ஸ்மேன் மணிக்கு ஃபீல் பண்றேன். அலிஷா சொன்னதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஜேகரை திரும்பி பார்த்து, உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு இந்த லாங்கான வெப்பன் பெருசா செட் ஆகல, பட் அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். நல்ல விஷயம், நீ மட்டும் அந்த 8 பாம் ஸ்பியர் மூவ் கத்துக்கிட்டனா உன்னோட பொசிஷன் கரெக்ட் ஆயிரும். பையன் அப்படியே திரும்பி பார்த்து பின்னாடி இருக்கிற ஹவுரன் கிட்ட உனக்கு எப்படி போகுதுன்னு கேட்க, அவ சோர காட்றா. அவ இந்த இடத்துல நன்னா ட்ரைனிங்ல இருக்கா. ஆனா அவளுக்கு அதுல விருப்பம் இல்ல. இந்த கேமை பொறுத்தளவுல எர்த்ல இருக்கிற எக்கச்சக்கமான ரியலான ரிலீஜியஸும் இந்த கேமுக்குள்ள இருக்கு. நம்ம ஹீரோ கிட்ட, நீ நன்னா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கனா அப்பனா பைபிளையும் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னதான் உனக்கு ரிலீஜியஸ்ல நம்பிக்கை இல்லனாலும் அந்த கதைகள்ல இருந்து நீ நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். உதாரணத்துக்கு லவ் பத்தி கூட நீ புரிஞ்சுக்கலாம். முதல்ல உன்னை நீ நேசிக்கணும், அப்புறம் சுத்தி இருக்கிறவங்களை நேசிக்கணும். அன்பை கொடுத்துதான் அன்பை பெற முடியுன்ற மாதிரி நம்ம ஹீரோ தத்துவத்தை எடுத்து விட அலிஷாவும் அதை அக்ரி பண்றா. ஹவுரனை பார்த்து லவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்னு சொல்றா. எனிவேஸ் ஹவுரன், நேத்து எதுக்காக ஃபெயிலியர் ஸ்கோர் நீ எடுத்தன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா நீங்க எல்லாருமே ரொம்ப வீக்கா இருந்தீங்க. என்னோட கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை நான் பயன்படுத்தினாலே நீங்க எல்லாருமே தோத்து போயிருந்தீங்க. ஈவன் நம்ம அதிகமா பிராக்டிஸ் பண்ணாலுமே வீக் எப்பவுமே வீக் தான், ஸ்ட்ராங் எப்பவுமே ஸ்ட்ராங் தான். அதை கேட்டு நம்ம ஹீரோ, நீ ஒன்னும் தப்பா சொல்லல, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க மட்டும் தான் வைப்பாங்க. என்னது அப்படின்னு புரியாம ஹவுரன் பாக்க, ஒரு சேலஞ்ச் வச்சுக்கோமா, நான் உன்னை ஒரு நிமிஷத்துல முட்டி போட வைக்க, நான் அந்த சேலஞ்சில ஜெயிச்சிட்டேன்னா இன்னைக்கு நைட் என்னோட டின்னரை நீ பே பண்ணணும். ஹவுரன் அதுக்கு சரின்னு சொல்றான். நான் ஜெயிச்சேன்னா எனக்கு எந்த ஒரு ரிவார்டும் தேவை கிடையாது. எப்படியும் சண்டை போடையில நான் நிறைய பொருட்களை உடைச்சிருவேன், அதுவே இதுக்கு ஈடாயிரும். இப்ப 2 பேரும் சண்டைக்கு தயாராகிறாங்க. நம்ம ஹீரோ ஜேகர் சிக்னல் கொடுத்து நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொல்றான். எப்படி இது நடந்துச்சு எனக்கும் அதுதான் புரியலன்னு அலிஷா சொல்றா. ஜேகர் அவங்க 2 பேத்துக்கிட்டே 2 பேரும் ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்றான். 2 பேருமே தயாரா நிக்கிறாங்க. ஸ்டார்ட்னு சொன்ன அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ அவனோட ஹையஸ்ட் ரேங்க் டெக்னிக்கை பயன்படுத்துறான். அந்த அட்டாக்க வெறும் கையில ஹவுரன் தடுக்கிறா. அவளுக்கு ஒண்ணுமே ஆகல. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ அடுத்த அட்டாக்க பயன்படுத்துறான். அந்த டைம்ல ஹவுரன் நம்ம ஹீரோட ஸ்பியரை உடைச்சு விட்டுறா. இது நம்ம ஹீரோட லெஜெண்டரி ஸ்பியர் கிடையாது, நார்மல் தான். வெறும் கையால அடி வாங்கி பறக்க போறன்ற மாதிரி அவ குத்துறதுக்காக ஓங்குறா. நீ நல்லாவே எல்லா விஷயத்தையும் அழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிக்க ஆரம்பிக்கா. அதுக்கப்புறம் அவ குத்துற எல்லா அட்டாக்ல இருந்து பையன் அசால்ட்டா டாச் பண்றான். ஏன்னா ஒரு அடி கூட அடிக்க முடியல போல அப்படின்னு நம்ம ஹீரோ கலாய்க்க, அது அவளுக்கு பயங்கரமா காண்டாக்குது. ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு குத்த வரா. இந்த அட்டாக்ல இருந்து எப்படியாவது டாச் பண்ணிரு, இல்லனா கண்டிப்பா நீ செத்து போயிருவ அப்படின்னு சொல்லிட்டு குத்துறா. ஆக்சுவலி ஹவுரன் சொல்றது கரெக்ட் தான். இதை டாச் பண்றதா எனக்கு நல்லது. சப்போஸ் நான் டாச் பண்ணாம தடுக்க நினைச்சேனா கண்டிப்பா நான் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கொஞ்சம் மாசமாவே இதுக்காக நான் பயங்கரமா ட்ரைனிங் எடுத்திருக்கேன். சோ ஒரு சேஞ்சுக்கு பிளாக் பண்ணி தான் பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிளாக் பண்றான். அவனோட மசில்ஸ் எல்லாம் கிழிஞ்சு பயங்கரமா ரத்தம் பிரிச்சுக்கிட்டு அடிக்க ஆரம்பிக்கு. ஆனாலும் பையன் தாக்கு பிடிக்கிறான். ஹவுரன் அதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறான், அவன் டாச் பண்ணல அப்படின்னு சொல்லி. அந்த கேப்ல நம்ம ஹீரோ சொல்லிட்டு விட அவ கீழே போய் முட்டி போட்டுக்கிறா. அது ரொம்ப ஸ்பீடா நடந்திருக்கும். எப்படி அவன் அவளுக்கு பின்னாடி வந்தான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருந்த 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. பாத்தியா நீ முட்டி போட்டுட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ ஹவுரனை பார்த்து சிரிக்கான். மறுபடியும் ஒரு வாட்டி சண்டை போடலாம், அதெல்லாம் பண்ண முடியாது. எதுக்காக எனக்கு புரியல. நான் தான் ஜெயிச்சிட்டேன், சோ எனக்கு சண்டை போறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு பையன் சொல்ல, இல்ல மறுபடியும் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பல்ல கடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அதுக்கு முடியாது அவளை கடுப்பேத்திக்கிட்டு இருக்கா. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பேப்பரை பாத்துக்கிட்டு இருக்கா. பையன் நல்லபடியா அவங்களுக்கு ஸ்பியர்ஸ்மேன்ஷிப்பை டீச் பண்ணிட்டான். சோ பிரசன்டேஷனுக்கு இதுக்கு மேல ப்ரிப்பேர் ஆனா மட்டும் போதும். பையன் கையில ஒரு பேப்பர் வச்சிருந்தால அதுல பார்த்தா எனக்கு உடம்பு சரியில்லை, என்னை விட்டுட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. இது ஹவுரன் அனுப்பி விட்ட லெட்டர். அன்னைக்கு நம்ம ஹீரோ அவளை கடுப்பேத்தினால தான் புள்ள இன்னைக்கு வரல. இந்த மாதிரி சமயத்துல நம்ம ஒரு சீக்ரெட் வெப்பனை பயன்படுத்தி ஆகணும்னு பையன் நினைக்கான். அப்படியே சீன் கட் ஆகுது. ஒரு ரெஸ்டாரண்ட்
காட்டுறாங்க. வெல்கம் ஹவுரன், இது எல்லாமே உனக்காக தான் அப்படின்னு பையன் முன்னாடி இருக்கிற டேபிள்ல அறுசுவை உணவுகளையும் அடுக்கி வச்சிருக்கான். அவ வாயில எச்சு ஊறிக்கிட்டு இருக்கு. இதை நீ சாப்பிடலாம் ஹவுரன், ஆனா இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ சொல்லக்கூடாது. நீ இதை ரெஃப்யூஸ் பண்றியா இல்ல ஏத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கான். அவ டக்குன்னு எடுத்து சாப்பிட்டுட்டு எனக்கு உடம்பு சரியாயிருச்சு அப்படின்னு சொல்றா. நினைச்ச மாதிரி நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்க. அதுக்கப்புறம் அவகிட்ட உனக்கு தெரியுமா ஒரு செஃப் ஒரு டிஷ் மேக் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு? ஒரு 30 நிமிஷம் ஆகுமா அப்படின்னு அவ கேட்கா. இல்ல, கிட்டத்தட்ட 10 வருஷம். நல்ல இன்கிரீடியன்ஸ் கலெக்ட் பண்ணி அதை ப்ராப்பரா குக் பண்ணி நமக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகும். இது மூலியமா நீ என்ன சொல்றதுக்கு ட்ரை பண்ற? எனக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் எடுத்துக்கிச்சு. என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸை பயங்கரமா ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் உன்னை முட்டி போட வைக்க முடிஞ்சு. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உன்னோட ஃபேவரட் ஃபிஷ்ஷோ என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸும் சேம் சிமிலாரிட்டியா ஷேர் பண்ணுது. கரெக்டான இன்கிரீடியன்ஸ் செலக்ட் பண்ணி அதை போட்டு இது எல்லாமே சின்ன சின்ன டீடைல்ஸ்ல தான் தொடங்குது. சரி, ஓகே, அதை விட இப்போ நீ மேல கோமல் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோவை மூஞ்சிக்கிட்டே போக டக்குனு ஒரு புக் எடுத்து நம்ம ஹீரோ மூஞ்சில அமுக்குறா. அது என்ன புக்னு பார்த்தா ஸ்பியர்ஸ்மேன்ஷிப்பை பார்த்தா பிரின்சிபல் அப்புறம் பொசிஷன்ஸ் எல்லாம் பத்தி அதுல போட்டுருக்கு. அப்ப நான் ரிசர்ச் பண்ண சொன்ன எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டியா, எல்லாத்தையும் பண்ணிட்டியா, உண்மையிலே நீ கியூட் அப்படின்னு சொல்லிட்டு அவ தலையை தடவி கொடுத்துக்கிட்டு இருக்கா. கையடே அப்படின்னு புள்ள சொல்றா. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட்ல நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கா. அலிஷாவும் ஜேகரும் கண்டினியூஸா ஸ்பியர்ஸ்மேன்ஷிப்பை ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஹவுரனுக்கு தான் நன்றி சொல்லணும். ரிசர்ச் அவ முடிச்சதுனால ரிசர்ச்சை பத்தி நாங்க கவலைப்பட வேண்டாம். பிரசன்டேஷனுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட மே மாசத்துல பாதி முடிஞ்சிருச்சு. அந்த ஃபர்ஸ்ட் வீக் குரூப் ப்ராஜெக்ட் பிரசன்டேஷனுக்கான டேவும் வருது. கிளாஸ் காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு முன்னாடியே நிறைய நம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரசன்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோட நம்பர் வரும். இப்போ பிரசன்டேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அந்த குரூப் 1 ஓட லீடர் பேச ஆரம்பிக்கா. இன்னைக்கு எங்களோட டாபிக் 5 ஸ்டார் ஸ்பியர்ஸ்மேன்ஷிப். நாங்க அதை பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கணும். அவங்க பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்காங்க. நம்ம ஹீரோட குரூப் அதை பார்த்துட்டு அவங்க ஓரளவுக்கு நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஃபெர்மேக் அந்த குரூப் 1 ஓட லீடரை பார்த்து நல்லா பண்ணிருக்க பாலிஸ் அப்படின்னு சொல்றாரு. தேங்க்யூ சார்னு பையன் சொல்றான். சரி, ஓகே, இப்போ நான் உன்னோட ஃபார்மேஷனை உடைக்க முடியுதா நான் ட்ரை பண்றேன். அந்த பையன் புரியாத மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். ஃபெர்மேக் அவரோட கான்லெட்டை கையில மாட்டுறாரு. நார்தன் கார்டியன் அகாடமி வெர்காட்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட், கிங்டமோட இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரேங்க் நைட்டா இருந்த ஃபெர்மேக் டேமியன். நீங்க ஒரு 10 செகண்ட் தாக்கு பிடிச்சீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல் மார்க் தரேன் அப்படின்னு மனுஷன் சொல்றாப்ல. இப்பதான் உண்மையான குரூப் ப்ராஜெக்டே ஸ்டார்ட் ஆகுது. அந்த பசங்க எல்லாரும் புரியாம நின்னுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த செகண்டே ஃபெர்மேக் வந்து அவங்க எல்லாத்தையும் பறக்க விட்டுறதாப்ல. அவர் ரொம்பவும் ஃபாஸ்டா இருக்காருன்னு ஜேகர் பார்க்க அவர் கொஞ்சம் கூட பின்வாங்கல. பிராக்டிஸ் எல்லாம் இப்படி தான் அடி வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்கும் பி கிரேட் கொடுக்காப்ல. அடுத்த குரூப் 2 வராங்க. அவங்க 9 டெட்லி டிராகன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துறாங்க. பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சது ஃபெர்மேக் கூட சண்டை போடணும்ல, அந்த சண்டேல ஒரே அடியில முடிச்சு அவங்க எல்லாத்தையும் பறக்க விடுறாப்ல. அடுத்தது குரூப் 3. நம்ம ஹீரோ தான் அதோட லீடர். நம்ம ஹீரோ பேரை சொல்லி அவனோட குரூப்பை கூட்டு வர சொல்றாப்ல. தட்டி தூக்குவோமான்னு நம்ம ஹீரோட குரூப் போய் முன்னாடி நிக்குது. இவங்க பர்ஃபார்ம் பண்ண போற ஸ்பியர்ஸ்மேன்ஷிப் 8 டயகிராம் லானா ஜாகா இந்த டெக்னிக்கை தான் பர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அதை நம்ம ஹீரோட குரூப் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாங்க. எல்லாரும் அதை பெர்ஃபெக்ட்டா பண்ணி முடிச்சதும் நம்ம ஹீரோக்கு ஆனந்த கண்ணீரே வருது. ஃபெர்மேக் அதை பார்த்துட்டு இன்கிரெடிபிளா பண்றீங்க, எந்த ஒரு குறையும் தெரியல அப்படின்னு சொல்றாப்ல. அப்படினா சரி, என்னோட குரூப்பை ஃபைட்டுக்கு ப்ரிப்பேர் ஆக சொல்றேன் அப்படின்னு திரும்பி பார்க்க ஃபெர்மேக் டக்குன்னு நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணி அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, நான் உன் கூட மட்டும் தான் சண்டை போட போறேன் கோரன் அப்படின்னு சொல்றாரு. என்னது அப்படின்னு எல்லாரும் திரும்பி பார்க்காங்க. அந்த மனுஷன் இது ஒரு ரியலான ஃபைட்டா இருக்கும், நான் உன் கூட தான் போடணும்னு யோசிச்சிருக்கேன், ஏதாச்சும் அப்ஜெக்ஷன் இருக்கா கோரன் அப்படின்னு அவர் கேட்க நம்ம ஹீரோ மனசுக்குள்ள அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து இதை தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தியாப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிருந்தான். அப்படின்னா சரி நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அந்த மனுஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம ஹீரோவை குத்த வராரு. இந்த சண்டையில அந்த மனுஷன் அவரோட கான்லெட்ல ரூன் மேஜிக்கை பயன்படுத்தி அப்புறம் அவரோட பாக்ஸிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி தான் சண்டை போடுவாப்ல. எடுத்தது அந்த மனுஷன் ரைட் ஹேண்டை வச்சு நம்ம ஹீரோ குத்துற மாதிரி வராப்ல. நம்ம ஹீரோக்கு அந்த மனுஷன் என்ன ட்ரை பண்றாருன்னு புரியுது. ரொம்ப க்ளோஸா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரொட்டேஷனை போட்டு லெஃப்ட் ஹேண்டை வச்சு குத்த பாக்காரு. எனக்கு இது நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைச்ச நம்ம ஹீரோ கரெக்டா அந்த அட்டாக்க தடுத்துருதான். அதை பார்த்து அந்த மனுஷன் பயங்கரமா ஆச்சரியப்படுறாரு. எப்படி இது நடந்துச்சுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஃபெர்மேக் அவரோட மொத்த மூமெண்ட்டையுமே மாத்திட்டாரு. அப்பவுமே அந்த பையன் தடுத்துதான் ஒரு 5th ரேங்க் நைட் அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. நம்ம ஹீரோ அவரோட கையை அப்படியே தள்ளி விடுறான். அந்த மனுஷன் மனசுக்குள்ள அப்ப நீ ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் லெவலெல்லாம் தாண்டிட்டி அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை அடுத்த குத்த வர. ஆனா நம்ம ஹீரோ சல மாதிரி நின்னுகிட்டு இருக்கான். கரெக்டா அந்த மனுஷன் மூஞ்சிலே பஞ்ச விட இருக்கிற எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோன்னு. புகையெல்லாம் கலஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஃபெர்மேக் நம்ம ஹீரோட மூஞ்சில குத்தவே இல்ல. நம்ம ஹீரோ சல மாதிரி நின்னுகிட்டு இருக்கான். எதுக்காக அப்படியே நின்னுகிட்டு இருக்கான்னு அந்த மனுஷன் கேட்க நான் பாஸ் ஆயிட்டேன், நீங்க சொன்ன 10 செகண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபெர்மேக் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டயுமே ரைட் ஹேண்டை வச்சு தான் சண்டை போட்டுருப்பாரு. ஆனா அவர் உண்மையாவே ஒரு லெஃப்ட் ஹேண்டர். அந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அந்த மனுஷன் லெஃப்ட் ஹேண்டை வச்சு குத்த வரையில கரெக்டா நம்ம ஹீரோ தடுத்திருப்பான். ஃபெர்மேக் குரூப் 3 பார்த்து நீங்க A+ எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ குரூப்புக்கு சந்தோஷம். உயின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பேல ஃபெர்மேக் நம்ம ஹீரோவை பார்த்து உன் கூட கொஞ்சம் பேச முடியுமான்னு கேட்க அவனும் சரின்னு சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபெர்மேக் நம்ம ஹீரோ கிட்ட உன்னோட எபிலிட்டிஸ் எல்லாமே 5th ரேங்க் நைட் மணிக்கு இல்ல, அதை விட அதிகமா இருக்கு. ரீசெண்டா நடந்த மீட்டிங்ல உன்னோட ரேங்கை ரீமெஷர் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அதுக்காக உனக்கு சில மிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீ ஒழுங்கா முடிச்சனா உன்னோட ரேங்க் மாறும். செமி ஃபர்ஸ்ட் ரேங்க் மான்ஸ்டர்ஸ் கூட நீ சண்டை போடணும். உன்னோட ரிசல்ட்டை பார்த்து நாங்க முடிவெடுப்போம். செமி ஃபர்ஸ்ட் ரேங்க் முடிக்கிறது அவ்வளவு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இது நம்ம ஹீரோக்கு ஒரு நல்ல வாய்ப்பா தான் தெரியுது. ஏன்னா உன்னோட ரேங்க் அதிகமாச்சுன்னா உன்னால அதிகமான மிஷன்ஸையும் முடிக்க முடியும். அதனால தான் ஃபெர்மேக் கிட்ட சரி நான் அந்த மிஷனை ஏத்துக்கிறேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கான். நீ 2 செமி ஃபர்ஸ்ட் ரேங்க் மான்ஸ்டர் அப்புறம் ஈவில் ஸ்பிரிட் மிஷன்ஸை முடிக்கணும். இப்போதைக்கு கார்டியன் அசோசியேஷன்ல 4 செமி ஃபர்ஸ்ட் ரேங்க் மிஷன்ஸ் இருக்கு. அதுல 2 ஈவில் ஸ்பிரிட், இன்னும் 2 மான்ஸ்டர். அதை கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு புரிய வருது. அவங்க சொல்றது ஒரு மான்ஸ்டரை பிடிக்கணும், ஒரு ஈவில் ஸ்பிரிட்டை பிடிக்கணும்னு. இப்போ சூஸ் பண்ணுன்னு ஃபெர்மேக் மிஷன்ஸை காட்டுறாரு. இது கொஞ்சம் என்ன நர்வஸ் ஆகுதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்க அப்படியே சீன் கட் ஆகுது. காட்டுக்குள்ள காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் ஹமன் கூட நம்ம ஹீரோ நடந்து போய்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோட மிஷன் எங்க இருக்குன்னு காட்டுறதுக்காக அவர் வந்திருக்காரு. போற வரைக்கும் போர் அடிக்காம இருக்கிறதுக்கு உங்களோட ஹீரோய்க்கு கதையை வேணா சொல்லுங்களேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கான். அவருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த விஷயம் அவரை சந்தோஷப்படுத்தும் போல. அது தெரிஞ்சது
தான் நம்ம ஹீரோ கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோட மிஷனும் சொல்றாரு. சிட்டியோட வெஸ்ட் சைடுல இருக்கிற மவுண்டன்ஸ்ல தான் அவனோட ஃபர்ஸ்ட் மான்ஸ்டர் ஒளிஞ்சிருக்கு. 2 தலை ஓர்க்கு செமி ஃபர்ஸ்ட் ரேங்க். அது கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும், ஆனா ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. அது ஃபர்ஸ்ட் ரேங்க் மான்ஸ்டரா இருக்க வேண்டியது, ஆனா அது இன்னும் அடல்ட் ஆகாததுனால அதோட ரேங்க் லோவர் ஆயிருக்கு. அது கூடவே ஹண்டிங் டாக்ஸ் அப்புறம் ஹூன்ஸுமே சிலது இருக்குன்னு சொல்றாப்ல. இப்போ அந்த மவுண்டன்ஸ்க்கு போறாங்க. நம்ம ஹீரோவை பாதுகாக்கிறதுக்காக அங்க சில பேர் வந்திருக்காங்க. இன் கேஸ் நம்ம ஹீரோவால அந்த மான்ஸ்டர் சமாளிக்க முடியலனா, பிரச்சனை ரொம்ப பெருசா போயிருச்சுனா, இடையில புகுந்து நம்ம ஹீரோவா அவங்க காப்பாத்திடுவாங்க. கோரன் லாக், நீ அனலைஸ் பண்ணதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிருக்க, நீங்க கிட்ட சொல்லு அப்படின்னு அந்த மனுஷன் கேட்காப்ல. அதோட காலடி தடங்களை வச்சு பார்க்கும்போது ஹூன்ஸ் அப்புறம் ஓர்க் ரெண்டுமே டிராவல் ஆன மணி தெரியுது. மொத்தமா எத்தனை ஹூன்ஸ் இருக்கும்? 3. ஆனா இந்த இடத்துல இருக்கிற காலடி தடத்தை வச்சு பார்க்கும்போது 2 தான் இருக்கிற மணி தெரியுது. ஒன்னு ஃபீமேல், அது பிரெக்னெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கான ஆதாரம் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு. அந்த ஹூண்டால வேட்டையாட முடியாதுன்றதுனால அதுக்கான சாப்பாட்டை வேட்டையாடி இழுத்துட்டு போயிருக்காங்க. அத அந்த மான்ஸ்டர் சேமிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு. இத பார்த்த இன்ஸ்பெக்டர் அருமையா கவனிச்சிருக்க. இப்போ அந்த தேர்ட் ரேங்க் மான்ஸ்டரையும் அந்த செமி ஃபர்ஸ்ட் ரேங்க் மான்ஸ்டரையும் எப்படி சமாளிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபர்ஸ்ட் அந்த ஓர்கையும் ஹூண்டையும் செப்பரேட் பண்ண போறேன். அதை இப்படி பண்ணுவேன். அதுக்கு தான் என்கிட்ட தான் ஹியூமனிட்டியோட ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பன் இருக்கு. அது என்ன வெப்பன் அந்த மனுஷன் கேட்க, என்னோட மண்டை தான், என்னோட மண்டையை நான் யூஸ் பண்ண போறேன். இந்த ஃபீல்டுல எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சிரிக்கான். அந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. சரி, ஓகே நண்பர்களே, கண்டிப்பா இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே லைக் அண்ட் கமெண்ட் ஹைப் பாயிண்ட்ஸ்லாம் போட்டுட்டு பாருங்க. நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா பை, see you.